அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜி TNTT 2025 Unit 3 Part A Attention, Perception and Memory. கவனம், புலனுணர்வு மற்றும் நினைவாற்றல். All of you, welcome to Wing Academy. Presented and powered by S. Janju Prabhakar, psychotherapist. இன்றைய நாளில் நம்ம மூன்றாவது யூனிட்டை பார்க்கிறோம். இதோட தலைப்பு வந்து அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. இது ரெண்டா பிரிக்கிறோம், பார்ட் ஏ, பார்ட் பி. முதல்ல ஓவரால் இந்த யூனிட் என்ன பேசுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தெளிவா இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் தெளிவா பிரிச்சிருக்கோம். 4 பகுதி இருக்கு. இந்த 4 பகுதியிலுமே ஏறக்குறைய 6-7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 6-7 பாயிண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டினா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா பார்ப்போம். அட்டென்ஷன், இந்த டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா செலக்டிவ்லி ஃபோக்கஸிங் ஆன் சர்டன் ஸ்டிமுலி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டிமுலி மட்டும் கவனம் செலுத்துவது அட்டென்ஷன் சொல்றோம், ஃபோக்கஸ் பண்றது. டைப் பாத்தீங்கன்னா சஸ்டைன்ட் அட்டென்ஷன், செலக்டிவ் அட்டென்ஷன், டிவைடட் அட்டென்ஷன், 3 டைப் இருக்கு. அடுத்து factors influencing attention பாத்தீங்கன்னா interest, motivation, distractions. Sustained attention அப்படின்னா maintaining focus over time. So long time ஒரு விஷயத்தை attention பண்றது, அதான் sustained attention. Selective attention அப்படின்னா focusing on specific stimuli while ignoring others. So மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. டிவைடட் அட்டென்ஷன், attending to multiple stimuli simultaneously, ஒரே நேரத்தில் பல நேரத்தில் பன்முக கவனம் சொல்லுவோம். பன்முக கவனத்திறன். ஒரே நேரத்தில் அம்மா சமைக்கிறாங்க, ஒரே நேரத்தில் அவங்க கவனம் விசில் சவுண்ட் இருக்கும், குழந்தை கட்டுமானம் தெரியும், அடுத்து மழை வருதாங்கிறது கவனம் இருக்கும், காலி பண்ணிதான் கவனம் இருக்கும். எல்லா கவனமும் ஒரே நேரத்தில், அதாவது ஒரே நேரத்தில் 4-5 விஷயங்கள் கவனம் செலுத்துவது, டிவைட் அட்டென்ஷன். இது மல்டிபிள் டாஸ்க் பண்றவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. குறிப்பா கவனத்தை எல்லா பக்கம் வைக்கிறது. சில பேர் தமிழ்நாட்டிலே 14 கவனங்கள் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிட்டாங்க. இது ஒரு ஸ்கில். அடுத்து பெர்செப்ஷன், டெஃபினிஷன், interpreting sensory information. இந்த சென்சரி இன்ஃபர்மேஷன் அதை வந்து இன்டர்பிரட் பண்றதுதான் பெர்செப்ஷன். நம்முடைய 5 புலன்கள் தரக்கூடிய விஷயத்தை மூளைக்கு எடுத்து செல்வது, மூளைக்கு பதிவு செய்வது, மூளைக்கு ஏற்றவாறு கொண்டு செல்வது அப்படி சொல்லலாம். Factors influencing perception, இந்த பெர்செப்ஷனுக்கு துணையாக விஷயங்கள் எதுனா past experience, expectations, கான்டெக்ஸ்ட், கடந்த கால அனுபவங்கள், எதிர்பார்ப்புகள், தற்போதைய சூழல், இதுதான் ஒரு பெர்செப்ஷனுக்கு காரணி அமையும். டைப்ஸ் பாத்தீங்கன்னா விஷுவல் பெர்செப்ஷன், ஆடிட்டரி பெர்செப்ஷன், டாக்டைல் பெர்செப்ஷன், ஆல்ஃபாக்டரி பெர்செப்ஷன் அண்ட் கஸ்டரி பெர்செப்ஷன். இதுல 3 விஷயங்கள் முக்கியம் வைக்குது. இது பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் பயாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்செப்ஷன். நம்முடைய எதிர்பார்ப்புகளும் கடந்த கால அனுபவங்களும் ஒரு பெர்செப்ஷன் காரணி அமையும்போது அதுக்கு பேரு பெர்செப்ஷன் பயாஸ் சொல்றோம். ரெண்டாவது கான்டெக்சுவல் இன்ஃப்ளூயன்சஸ் பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் அண்ட் சிச்சுவேஷன் அஃபெக்டிங் பெர்செப்ஷன். நம்முடைய அந்த உள்வாங்கு திறனை, உள்முக திறனை நம்முடைய சூழலும் அட்மாஸ்பியரும் சூழ்நிலையும் காரணி அமையும் போது அதுக்கு பேரு கான்டெக்சுவல் இன்ஃப்ளூயன்சஸ். எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, அதனாலதான் சம்டைம் ஐ சே some examples. Sensory thresholds, minimum
intensity required for reduction. So கொஞ்சம் ஒரு intensity தான் போதும் அவங்க perception முடிஞ்சிடும். All play a role in shaping our perception and the interpretation of sensory information. So இந்த மூன்று விஷயமுமே நம்முடைய perception சரியாக அமைய உதவியாக இருக்கிறது. அதுக்கடுத்து மெமரி டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா encoding, storing and retrieving information. தகவலை ஏற்றுக்கொள்ளுதல், சேமித்தல், அது தேவைப்படும்போது வெளிக்கொணர்தல். டைப்ஸ் சென்சரி மெமரி, ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. ப்ராசஸ் பாத்தீங்கன்னா என்கோடிங், கான்சன்ட்ரேஷன், ரெட்ரீவல். இதுல மூணு பத்தி திருப்பி பார்க்கலாம். என்கோடிங் இனிஷியல் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸ்டார்டிங்ல தகவலை வந்து அப்போதைக்கு ஸ்டோர் பண்றது. கான்சன்ட்ரேஷன் டிரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஷார்ட் டர்ம் டு லாங் டர்ம் மெமரி. தற்காலிக நினைவிலிருந்து நீண்ட கால நினைவுக்கு கொண்டு செல்வது, வைக்கிறது. ரெட்ரீவல் அசஸிங் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏற்கனவே சேமிக்கப்பட்ட விஷயங்களை தேவையின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில் வெளியே கொண்டு வர்றது. இப்போ ஒரு நேரத்துல வீட்டு அம்மா சமைக்கிறாங்க, ஏதாவது சாம்பார் சமைக்கணும், அவங்க எப்பயோ யாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு புது மெத்தடு, அதை கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து திருப்பி அவங்க சமைக்க செய்வாங்க. ஆசிரியர் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்றதுக்காக ஒரு எங்கேயோ கேட்ட நிகழ்வு, எங்கேயோ கேட்ட கவிதை, எங்கேயோ கேட்ட கட்டுரை, எங்கேயோ பார்த்த விமர்சனம், அதை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நினைவு கொண்டு வந்து சொல்லுவோம். இப்ப நம்ம எக்ஸாம் கண்ணோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான கொஸ்டின் கேட்பாங்க மல்டிபிள் சாய்ஸ்ல. ஒன்னு இந்த அவுட்டர் லேயர் கொஸ்டின், டைரக்ட் அவுட்டர் லேயர் கொஸ்டின், அதாவது நேரடியான வெளிப்புற கேள்வி. சப்போஸ் டெபினிஷன், வாட் இஸ் அட்டென்ஷன், வாட் இஸ் பெர்செப்ஷன், இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து மறைமுக வெளிப்புற கேள்வி, இன்டைரக்ட் அவுட்டர் லேயர் கொஸ்டின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நேரடியா சொல்லாம ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அதை கொடுத்து கேட்பாங்க. 2வது வகை. 3வது வகை டைரக்ட் டீப்பர் லெவல் கொஸ்டின், நேரடியான ஆழமான கேள்வி, அதாவது வெளிப்புற இல்லாம டீப்பா உள்ள சில விஷயங்கள் இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், இல்ல டைப்ஸ் ஆஃப் மெமரி, இந்த மாதிரி உள்ள ஆழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள்ல நேரடியா கேட்பாங்க. 4வது டைப்பு இன்டைரக்ட் கொஸ்டின் வித் டீப்பர் லெவல், ஆழமானதை மறைமுகமா கேட்கிறது வித் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 4 வகை தான் மேக்சிமம் கேட்பாங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இதை தயார் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்து பார்க்கறது இந்த பகுதியில் உள்ள விஷயங்களை பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கீ கான்செப்ட் பார்த்துருவோம். இந்த கீ கான்செப்ட் பாத்தீங்கன்னா cognitive load, the amount of mental effort required for a task. So the cognitive load அப்படிங்கிறது இந்த கோட் வேர்ட் வச்சுக்கோங்க. இது வந்து கீ கான்செப்ட் क्वेश्चन கேட்பாங்க. What is cognitive load அப்படின்னா the amount of mental effort required for a task. ஒரு விஷயம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த முயற்சி, அதான் cognitive load. But the attention span, the duration of sustained attention, ஒரு விஷயத்துல எவ்வளவு நேரம் கவனம் செலுத்த முடியுமோ அதான் attention span சொல்றோம். சில பேர் 20 minutes கணிப்பாங்க, 40 நிமிஷம் கணிப்பாங்க, 1 hour கணிப்பாங்க. சோ அதான் we are calling attention span. அடுத்து perpetual set அப்படின்னா the tendency to perceive stimuli in a certain way, ஒரு குறிப்பிட்ட வழிகளில் ஒரு ஸ்டிமுலியை புரிந்து கொள்வது, கவனித்துக் கொள்வது, பார்த்துக் கொள்வது, எடுத்துக்கொள்வது சொல்லலாம் விஷயங்கள. அது மெமரி சர்வீஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் மெமரி சச் அஸ் ரிபிட்டேஷன் அண்ட் ஆர்டிசேஷன், மீண்டும் சொல்லுதல், அதை நிர்வகித்தல், அந்த முறையின் மூலமாக நம்ம மெமரியை பண்றதுதான் மெமரி சர்வீஸ் சொல்றோம். அது இந்த பகுதியில ஒரு பகுதியை பார்க்கலாம். பார்ட் ஏ என்ன பகுதி இருக்கோ அதை இது தெளிவாக பார்க்கலாம். Meaning, nature
and determinants of attention. பொருள், attention பொருள், கவனத்தின் பொருள் என்னென்ன, இயல்பு என்ன மற்றும் கவனத்தை தீர்மானிக்கவை எது தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம். Definitions. Attention is the cognitive process of selectively concentrating on the one aspect of the environment while ignoring other stimuli. அப்படி பார்த்தீங்கன்னா attention அப்படிங்கிறது the cognitive process of selectively concentrating on one aspect of the environment. சூழலில் உள்ள ஒரு பகுதியை மட்டும் கவனம் செலுத்துவது, ஒரு பகுதியில் உள்ள சூழலில் மட்டும் கவனம் செலுத்துவது attention என்று அழைக்கப்படலாம். Importance. Attention plays a crucial role in perception, learning and memory. So attention வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதுன்னா ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்ல எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், உள்வாங்குதல், உள்வாங்குவதையும் லேர்னிங் கற்றுக்கொள்வதிலும் நினைவாற்றலிலும் attention வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதுக்கடுத்து the process of selectively concentrating on certain stimuli called is attention. So what is attention கேட்டீங்கன்னா the process of selectively concentrating on certain stimuli called is attention. ஒரு குறிப்பிட்ட ஒரு stimuli மட்டும் கவனம் செலுத்துவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு stimuli மட்டும் கவனம் செலுத்துவது attention என்று அழைக்கப்படுகிறது. Nature of attention. மூணு நேச்சர் இருக்கு. Selective, dynamic, limited capacity. Attention is selective, meaning that we can focus on specific stimuli while ignoring others. மற்ற விஷயங்களை புறந்தள்ளி விட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த ஒரு பிக்சர் பாருங்க, இதுல ஒரு நாய் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. இந்த நாய் பின்னாடி அது என்ன மரம் செடி நமக்கு தெரியாது, ஆனா தெளிவா அந்த பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன மக்கள் இக்னோர் பண்றாங்க. இந்த ஆப்ஷன் நம்ம செல்ல இருக்கும், இக்னோரிங் தி பேக்ரவுண்ட், ஃபோக்கஸிங் ஆன் தி ஆப்ஜெக்ட், அது மாதிரி. சோ அதான் அட்டென்ஷன் அப்படிங்கிறது, செலக்டிவ். அடுத்து டைனாமிக். Attention is dynamic, meaning that it can shift from one stimulus to others. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு ஒரு போட்டோல, நீங்க ஒன்ன பார்த்து நீங்க பாருங்க போட்டோனா ரெண்டு உருவம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா மனுஷன் இருப்பான், ஒரு பக்கம் மரம் இருக்கும். அப்ப எங்க ரெண்டு பக்கமும் டக்குனு மாற வாய்ப்பு இருக்கு. டைனாமிக். அடுத்து limited capacity. Attention has a limited capacity, meaning that we can only process a certain amount of information at a time. So ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் கவனம் உருவாங்க முடியும் அப்படின்னா limited capacity. So nature of attention பாத்தீங்கன்னா selective, dynamic, limited capacity. The determinants of attention. கவனத்தை தீர்மானிக்கிறது அது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரெண்டு விஷயம் பிரிக்கலாம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்டர்னல் 3, எக்ஸ்டர்னல் 1 பிரிச்சுக்கலாம் ஈஸியா. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். Our interest and motivations can influence what we can do. So நமக்கு எதில் ஆர்வம் இருக்குமோ அதை நம்ம உருவாக்குவோம். ஒரு பட்டிமன்றத்துக்கு போறோம், நம்ம கவிதை பிடிக்குதுன்னா அந்த பட்டிமன்றம் சொன்ன கவிதை மட்டும் அழகாக நம்ம பிடிச்சிருவோம், பாயிண்ட் பிடிச்சிருவோம். ஸோ ஒரு சினிமா பிடிக்குதுன்னா சினிமாவை பற்றி இதோட செய்தி மட்டும் உருவாங்குவோம், மற்ற விட்டுருவோம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஒரு மனிதனுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்த இருக்கு. ஒரு மாணவனுக்கு கணிதம் பிடிக்கிற, தமிழ் பிடிக்குன்னா தமிழ்ல ஆர்வம் காரணம் கணிதம் புரியாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட். அது ஆட்டிடியூட், மனப்பாங்கு. Our attitudes and expectations can influence what we do. For example, உங்களுக்கு ஏழை உதவி செய்ய வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு கருத்து போறீங்கன்னா, ஒரு கண்காட்சிக்கு போறீங்கன்னா, அதுக்கெல்லாம் அவசியம் மட்டும் கவனம் செலுத்துவீங்க. எங்கெங்கு தொண்டு செய்யறாங்க, ஏழை உதவுறாங்க, எங்கு மரம் இயற்கை பாதுகாக்கிறாங்க, அது மட்டும் கவனம் போகும். ஏன்னா இது மனப்பாங்கு. ஸோ உங்க மனப்பாங்கு அடிப்படையில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அதான் சொல்லுவாங்க மனப்பாங்கு முக்கியம். ஒரு மனப்பாங்கு எப்படி இருக்கோ அது நம்ம கவனம் செலுத்துவோம், பின்னாடி அதுவாக மாறிடுவோம். Emotional state. Our emotional state can influence what we attend to. ஒரு மனிதன் கோபமா இருக்கும்போது என்ன காமிக்கான், அன்பா இருக்கும்போது என்ன காமிக்கான். அப்ப நம்மளுடைய இமோஷன், குழந்தைங்க வந்து சோகமா இருக்கும்போது சொன்ன கால
சப்போஸ் பையன் அம்மா இருந்தாங்க, ஒரு வாரம் ஸ்கூல் போற அம்மா இருந்த பிறகு என்ன சொன்னாலும் காலையில நம்ம அம்மாவோட இழப்பு இருக்கு. அப்ப லேர்னிங்ல ஒரு அப்சர்வ் பண்றதுல உள்வாங்குறதுல நம்மளுடைய இமோஷனல் ஸ்டேட் அதிகமா இருக்கும். சப்போஸ் இல்லைங்கள வீட்டுல ஒரு இழப்பு இருக்கும், பேச்சமா இருப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் இழப்பு சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. அப்ப சொன்னா ஐயோ எனக்கு அப்படி தெரியலையே அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த இமோஷனல் ஸ்டேட் அது ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஸ்டிமுலஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ரெண்டு பார்ப்போம். ஸ்டிமுலஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஸ்டிமுலஸோட தன்மை, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அட்டென்ஷன் சச் அஸ் இன்டென்சிட்டி, சைஸ் அண்ட் நாவல்டி. ஸ்டிமுலஸ் நம்ம பார்க்கணும், ஒரு பிக்சர் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சூழல் இருக்கிற விஷயங்கள், அதோட கேரக்டர் தான் முக்கிய பங்கு இருக்கும். சப்போஸ் ஒரு கலர் அடிக்கிற மாதிரி கலர் இருக்கும், ரெட் கலர் அந்த மாதிரி பிங்க் கலர் போட்டா அது ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சீக்கிரம் நமக்கு ரிசீவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட், the context in which a stimulus is presented can influence attention. எந்த கான்டெக்ட் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நம்ம சின்ன வயசுல கேட்ட பாடல் வந்து இப்ப கேட்கற மாதிரி தோணும், கேட்டாலே நமக்கு ரம்மியமா இருக்கும். காரணம் அந்த சூழலில், அந்த கான்டெக்ஸ்டில், சப்போஸ் நம்முடைய சொந்தக்காரனுடைய திருமணத்துல பாட்டு ஓடிக்கலாம், நம்முடைய நண்பர்களுடைய பிறந்தநாள் பாட்டு ஓடிக்கலாம். சோ அந்த சூழலை ஞாபகப்படுத்துற மாதிரி நல்லா அந்த பாட்டு நமக்கு பிடிக்குது, நமக்கு கவனம் இருக்கு. அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல ஒரு பர்டிகுலர் பக்திக்கு ஊர்பத்தி வைப்பாங்க, இறப்புக்கு அதே பத்தி பயன்படுத்துவாங்க. சில இடங்கள் நம்ம நல்ல நல்ல பயன்படுத்தும் அந்த இறப்புக்கு நம்ம ஞாபகம், ஏன்னா அந்த கான்டெக்ட் ரொம்ப முக்கியம், எந்த சூழலில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது. Both internal and external factors are determined of attention. So உள்ளார்ந்த வெளிப்புற காரணிகள் ரெண்டுமே அட்டென்ஷன் முக்கியம். Understanding the determinants of attention is crucial for understanding how we process information and how we can improve our attention. So understanding the determinants, அதாவது இந்த determinants, இந்த கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த காரணிகளை பற்றி புரிந்து கொள்வது மிக அவசியம். புரிந்து கொண்டா நமக்கு எப்படி இந்த விஷயங்களை உருவாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். Types of attention, கவனத்தின் வகைகள் 3 சொல்றாங்க. எப்படி பார்த்தோம் மைண்ட் மேப்ல. இதுல சஸ்டைன் அட்டென்ஷன், மெயின்டைனிங் ஃபோக்கஸ் ஓவர் ஏ prolonged period, ஒரு விஷயத்தில் நீண்ட காலம் கவனத்தை தக்க வைப்பது. செலக்டிவ் அட்டென்ஷன், ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் ஸ்டிமுலி while ignoring others. நமக்கு என்ன தேவை, ஒரு பிக்சர் பாக்குறீங்க, நிறைய முறைக்கட்டி பயிர் இருக்கு, ஆனா ஒண்ணு ரெட்டு மட்டும் நமக்கு எடுக்கிற மாதிரி தனியா இருக்கீங்களா. அப்ப சப்போஸ் ரெட் மட்டும் பாத்தீங்கன்னா மற்ற பேரும் தெரியாது, இந்த ரெட் கலர் ஒரு பீஸ் விதை இருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியும். அப்ப ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிபிக் ஸ்டிமுலி while ignoring others, அதை இக்னோர் பண்றேன். டிலே அட்டென்ஷன், அட்டெண்டிங் டு மல்டிபிள் ஸ்டிமுலி சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் இப்போ பார்க்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் டக்குன்னு பார்த்து டைம்னா கேட்பாங்க என்ன பாருங்க, சப்போஸ் இது ஸ்கூல்ல எக்ஸாம் பாருங்க, அட்டென்ஷன் எக்ஸாம், இந்த படத்தை காமிக்காங்க, கண்ணு என்ன பயிர் வகை நீ பார்த்த டக்குன்னு சொல்லணும். அப்ப எழுதணும் எல்லா ஒரே நேரத்தையும் மற்றவற்றை கவனம் செலுத்துவது, பன்முக கவனம் செலுத்தும் திறன் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தின் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா 3: லேர்னிங், பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி. லேர்னிங் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் இஸ் எசென்சியல் ஃபார் லேர்னிங் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கவனம் எந்த கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும் அப்படிப்பாங்க. இந்த கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறதுன்னா கவனிக்கும் போதுதான் லேர்னிங் இருக்கு. ஒரு விஷயத்தை கவனிக்கணும், we learn from nature. அப்ப ஒரு டிராவலை கவனிக்கணும். அப்ப எல்லாருமே கவனம் அப்படிங்கிறதா நம்ம லேர்னிங் அடிப்படை அமையும். பெர்ஃபார்மன்ஸ், attention is crucial for tasks that require focus and concentration. ஸோ கவனத்தோடையும் ரொம்ப அக்கறையோடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு வேலைக்கு எந்த வேலையுமே கவனத்தோடு செய்யணும். ஸோ கவனம்னால வேலை நமக்கு சிறப்பாக அமையாது. அப்ப ஒரு விஷயத்தை ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, இல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஒரு ஷோ பெர்ஃபார்ம் பண்றீங்க, இல்ல ஸ்கூல்ல டீச் பண்றீங்க, அப்ப நம்ம கவனம் கண்டிப்பாக வேண்டும். சேஃப்டி, attention is important for safety such as driving or operating machinery. நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை விபத்துக்கள் கவனம் இல்லாம, ஒரு செகண்ட் 2 செகண்ட் செல்போன் பேசும்போது, அங்கிட்டு திருப்பி பார்க்கும்போது ஒரு செகண்ட் இல்ல. அதே மாதிரி மிஷின்ல இந்த கரண்ட் மிஷினை கையை விட்டேன், ரைஸ் மில்ல கையை விட்டேன்,
இந்த மாதிரி கரங்களை எழுந்தவர்கள், கால்களை எழுந்தவர்கள் எத்தனை பேர் கவனத்தினால நம்ம வேலை செய்யும் போது கவனமாக பாதுகாப்பா இருப்பதற்கும் அட்டென்ஷன் உதவியா இருக்கு. சம்மரி பாத்தீங்கன்னா, attention is a complex cognitive process that is influenced by both internal and external factors. So இது பாத்தீங்கன்னா ஒரு எண்ணு கருத்து கலவையா இருக்கு அட்டென்ஷன். அதுல இன்டர்னல் ஃபேக்டர் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்கும். Sensation and perception. Definition: sensation refers to the process of detecting and encoding sensory information from the environment. So நம்முடைய புலனுணர்வு, நம்முடைய ஐம்புலன்களாக உணரக்கூடிய விஷயங்களை அதை எடுத்துக்கொள்வது, அந்த சூழ்நிலையில் உணரக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் உணருது, காது கேட்குது, உடல் டச் பண்றோம், மூக்கு சுவாசிகள் உணர்வு நுகர்வு. இது மூலமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, எடுத்துக்கொள்வது, சென்சேஷன்கள் சென்சேஷன் உணர்வு மூலமாக ரிசீவ் பண்றது. ப்ராசஸ்: சென்சரி receptors detect stimuli and the information is transmitted to the brain. So stimuli மூலமாக இப்போ ஒரு பாத்திரத்தை கை வைக்கிறோம், இந்த பாத்திரம் சூடா சொல்லி பிரெயினுக்கு தகவல் போயிடும். அப்ப நம்ம கை மூலமாக ஒரு சாப்பாடு வைக்கிறோம், தப்பு துப்பி வைக்கல, உப்பு அதிகமா இருக்கு, அப்போ உடனே பிரெயின் போயிடும், உப்பு அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஐம்பொருள் ரிசீவ் பண்ணுவதை நம்ம உள்ள போறதான் ப்ராசஸ். Sensation is the detection of sensory stimuli, while perception is the interpretation of sensory information. Is the difference between sensation and perception. அப்ப sensation perceptionக்கும் வேறுபாடு கேட்டால் கவனத்திற்கும் புலனுணர்வுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வித்தியாசம்? சென்சேஷன் முக்கியமானது. Sensation is the detection of sensory stimuli. நம்முடைய ஐம்பொருள் மூலமாக வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை டிடெக்ட் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, அறிந்து கொள்வதுதான் சென்சேஷன். While perception is the interpretation of sensory information. Is the difference. அதாவது இந்த ஐம்பொருள் ஏற்பட்ட விஷயங்களை இன்டர்பிரேஷன் பண்றதுதான் பெர்செப்ஷன் மூளைக்கு. சோ விஷயங்களை ரிசீவ் பண்றது தான் சென்சேஷன் ஐம்பொருள் மூலமாக. அதை மூளைக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து மூளைக்கு செய்தி அனுப்புவதுதான் பெர்செப்ஷன். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். The sensation perception பார்க்கலாம். Definition: perception refers to the process of interpreting and organizing sensory information to give meaning to the world. So perception பார்த்தீங்கன்னா refers to the process of interpreting and organizing sensory information. அப்ப sensory information இருக்கு. So sensory informationக்கு இன்டர்பிரட் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் and to the give meaning to the world, இந்த உலகத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பது, அது புரிந்து கொள்வதுதான் perception. The process பாத்தீங்கன்னா இது என்னன்னா, brain interprets and organizes sensory information taking into account past experience, expectations and context. கடந்த கால அனுபவங்கள், எதிர்பார்ப்புகள், சூழல், இந்த அடிப்படையிலெல்லாம் இந்த பிரெயின் இந்த விஷயங்களை உள்வாங்கி இந்த சென்சரி இன்ஃபர்மேஷனை நம்ம மூளைக்கு எடுத்துது. இந்த மூணு அடிப்படையில நம்ம எப்படி பார்த்தோம் மைண்ட் மேப்ல, இந்த மூன்று விஷயங்கள் சென்சேஷன் பெர்செப்ஷன்ல, குறிப்பா பெர்செப்ஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த பெர்செப்ஷன்ல மெயினா பாத்தீங்கன்னா மெயினா உள்ளது என்னன்னா, இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், expectations and context three play vital role in interpreting and organizing the sensory information. Laws of perception பாத்தீங்கன்னா, the law of proximity. Objects that are close together are perceived as a group. ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணா இருந்துச்சுன்னா அது குரூப்பா இருக்கும். ஸ்டார் மாதிரி ஒரு எறும்பு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார் எறும்பு தெரியாது, சைஸ். இப்ப சிறுவ மாதிரி நிக்கிறாங்க, கிராஸ் மாதிரி நிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிராஸ் பார்ப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க மாட்டோம். சோ அதான் குரூப்பா இருக்காங்க. The law of proximity states that objects that are close together are perceived as a group. அடுத்து the law of similarity. Similar objects are perceived as a group. ஒரே விஷயங்கள், ஒரே சிமிலர் உள்ள ஆப்ஜெக்ட் ஒரு குரூப்பா கன்சிடர் பண்றாங்க. அந்த மாதிரி
the law of continuity. Continuous patterns are perceived as a single unit. தொடர்ந்து ஓடுற மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு நோட்ல ஓடுற மாதிரி தொடர்ந்து பக்கத்து ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் பேட்டர்ன் ஒரே விஷயமா தெரியுது. The law of closure. The brain tends to complete incomplete shapes or patterns. So நிறைவடையாத விஷயங்களை அதை க்ளோஸரா கொண்டு வந்து ஒன்னா இணைக்குது. இந்த பிக்சர் வந்து 3 விஷயம் இருக்கு. இந்த பிக்சர் பாக்குறீங்க, ஒரு ஈ, ஒரு தவளை, ஈ நிழல், தவளை நிழல், அந்த தரை, பேக்ரவுண்டு, வெளிச்சம். இப்ப இந்த விஷயம் நம்ம எப்படி பார்க்க, ஒரு சிலர் they focus on அந்த ஈ மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃப்ளை மேல, சிலர் ஃப்ராக் மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள் தான். Law of continuity states that continuous patterns are perceived as a single unit. இது பாத்தீங்கன்னா the law of continuity states that continuous patterns are perceived as a single unit. So continuous ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டா கருதப்படுது. இதான் பெர்செப்ஷனோட இது. அந்த அடிப்படையில் தான் நம்ம திரைப்படங்கள் முன்னாடி பார்த்தா ரூல்ஸ் அப்படி இருக்கும். அது அந்த பிலிம் சுத்துவாங்க, தொடர்ந்து சுத்தும் போது அந்த ஆக்ஷன் தொடர்ந்து பார்ப்போம். அதுதான் அந்த பெர்செப்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி. Summary: sensation and perception are complex process that involve detecting and interpreting sensory information. So sensory information interpret பண்றதுக்கு இந்த சென்சேஷனும் பெர்செப்ஷனும் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க.